அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே உங்களை ஆராதனைக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நாம் எல்லாரும் இந்த காலை வேளை ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி அவருடைய கரங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற ஜீவனுள்ள தகப்பனே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஐயா, பரலோகத்தில் இருக்கிற ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். அன்புள்ள தெய்வமே, இரக்கமுள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம். காருண்யம் உள்ளவரே ஸ்தோத்திரம். தயாபரரே ஸ்தோத்திரம். அப்பா, இந்த நேரத்தை எங்களுக்கு தந்தபடியினால் நன்றி சொல்லி துதிக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கொடுத்தபடியினால் மனதார ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய மகிமையான பிரசன்னத்தில் எங்களை கொடுக்கிறோம். ஆராதனைகளை எனக்கு ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. உங்கள் பிரசன்னத்தினால், உங்கள் சமூகத்தினால், உங்கள் தயவினால் எங்களை நீர் நிறைத்து இடைகட்டி ஆசீர்வதித்து உற்சாகமுள்ள ஆவி எங்களுக்கு கொடுத்து கர்த்தர் எங்களை காத்து கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம். வல்லமையான நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவர், இரக்கம் நிறைந்தவராயிருந்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பொறுப்பான கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம் முதல் முடிவு மட்டுமாய் நம்முடைய பிரசன்னத்தால் நிறைத்து வழி நடத்துவீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மை ஆராதனையிலே வழி நடத்துவார்கள். உற்சாகமாய் நாம் ஆராதிக்கலாம், கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமாக இந்த வேளையில், இந்த காலை வேளையில் மூன்றாவது ஆராதனையில் கூடியிருக்கிற அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். என்னோடு சேர்ந்து இந்த ஆன்லைன் ஆராதனையில் தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். இந்த வேளையிலும் ஒரு பாடலை பாடி உற்சாகமாக கைகளை தட்டி நம்ம தேவனை ஆராதிப்போமா. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றென்றும் உள்ளதே. ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை என்றைக்கும் இருக்கிறது. சந்தோஷமாக சேர்ந்து பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். கைகளை தட்டி தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. சொல்லுமா, நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை. எல்லாரும் சொல்லுமா, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும். தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். எல்லாரும் சொல்லுவோமா, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி ஆர்ப்பரிப்போம். ஓ, அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும்
முட்செடி தன்னில் தோன்றிய தேவன் அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முட்செடி தன்னில் தோன்றியதே பாதுகாத்தாரே காத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் எல்லாரும் சொல்லுவோமா பாதுகாத்தாரே இந்த வேளையிலும் பாதுகாத்த தேவனை நோக்கி உற்சாகமாக சொல்லுவோமா தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் கரங்களை தட்டி உற்சாகமாக அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம் தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே திட நம்பிக்கை தைரியம் வீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே திட நம்பிக்கை தைரியம் வீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம் அவரை போற்றி அல்லேலூயா என்றார் பரிப்போம் தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம் அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம் நித்திய தேவனம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே நித்திய தேவனம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர் என்று துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதே நல்லவர் எல்லாரும் சொல்லுவோம் வாயிலை திறந்து அவர் நல்லவர் அவர் நல்லவர் கிருபை என்றும் உள்ளதே அவர் நல்லவர் ஓ தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம் 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 ஹalleluya 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 எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க இந்த வேளையில எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கு பாருங்க இந்த பாடல் காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாக இருக்கிறார் ஆமென் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது இந்த வேளையில எவ்வளவோ வருத்தங்கள் இருக்குது இந்த வேளையில ஆனால் இந்த வேளையிலும் தேவன் நம்மளுக்கு ஒளியாக இருக்கிறார் என்னோட சேர்ந்து ஒரு பாடலை பாடுங்க இயேசு நல்லவர் இயேசு பெரியவர் இயேசு உன்னதர் சர்வலோகத்தின் ஆண்டவர் அவர் வல்லவர் பெரியவர் சர்வ வல்லவராக இருக்கிறார் ஹalleluya ஓம் வியாதியால் வருந்திடும் உனக்கு சுகம் தரும் தெய்வம் நம் இயேசு வியாதியால் வருந்திடும் உனக்கு சுகம் தரும் தெய்வம் நம் இயேசு சொல்லுவோமா வியாதியால் வருந்திடும் உனக்கு சுகம் தரும் தெய்வம் நம் இயேசு ஓ வியாதியால் வருந்திடும் உனக்கு சுகம் தரும் தெய்வம் நம் இயேசு சாபங்கள் யாவையும் நீக்கி உன்னை வாழ வைக்கும் தெய்வம் இயேசு சாபங்கள் யாவையும் நீக்கி உன்னை வாழ வைக்கும் தெய்வம் இயேசு இயேசு நல்லவர்
இயேசு நல்லவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். இயேசு, ஓ இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். நல்லவர், ஓ நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். வாய்களை திறந்து இருக்கிற இடத்துல நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசு, இயேசு நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். மரண பயம் சூழ்ந்த என்னை விடுவிக்க வல்லவர் இயேசு. மரண பயம் சூழ்ந்த உன்னை விடுவிக்க வல்லவர் இயேசு. இருந்து போன உந்தன் வாழ்வில் ஜீவ ஒளியை ஏற்றுவார் இயேசு. இருந்து போன உந்தன் வாழ்வில் ஜீவ ஒளியை ஏற்றுவார் இயேசு. இயேசு நல்லவர். கைகளை தட்டி இயேசு பெரியவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். உயர்த்துவோமா? வல்லவர், ஓ நல்லவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். இயேசு, இயேசு நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். ஏமாற்றம் நிறைந்த உன் வாழ்வில் புது நம்பிக்கை கொடுப்பவர் இயேசு. ஏமாற்றம் நிறைந்த உன் வாழ்வில் புது நம்பிக்கை கொடுப்பவர் இயேசு. தோல்வியை சந்தித்த உனக்கு ஜெயத்தை தருபவர் இயேசு. தோல்வியை சந்தித்த உனக்கு ஜெயத்தை தருபவர் இயேசு. இயேசு, இயேசு நல்லவர், ஓ இயேசு பெரியவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் லோகத்தின் ஆண்டவர். இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். எல்லா கைகளை தட்டி இருக்கிற இடத்துல சொல்லுவோமா? எல்லாம் சொல்லுங்க. இந்த வேளையில மரண பயம் சூழ்ந்த என்னை விடுவிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். எவ்வளவோ பயம் இருக்கிறது, எவ்வளவோ பயங்கள் இருக்கிறது, எல்லாருக்கும் இருக்கிறது. இந்த வேளையில அதை நான் தவறுன்னு சொல்லல, ஆனா அந்த பயம் நம்மளை ஆட்கொள்ள கூடாது. மரண பயம் உங்களை ஆட்கொண்டால் உங்க வாழ்க்கையில செய்யற காரியத்தை நம்மளால செய்ய முடியாது. தேவன் மேல நம்பிக்கை நம்மளுக்கு விலகி போய்விடும். மரண பயம் நம்மளை சூழ்ந்து கொண்டா. இந்த வேளையில எல்லாரும் சொல்லுவாப்பா, மரண பயம் என் வாழ்க்கையில இருக்குப்பா, எடுத்து போடுங்கப்பா. நீங்க அதுல இருந்து ஒரு விடுதலை எனக்கு நீங்க தாங்கப்பா. அதுல இருந்து ஒரு விடுதலை நீங்க என் வாழ்க்கையில கட்டளையிடுங்கப்பா. இந்த நிமிஷத்துல ஒரு டெலிவரன்ஸ் என் வாழ்க்கையில நீங்க தாங்கப்பா. சொல்லுவோமா? மரண பயம் சூழ்ந்த உன்னை விடுவிக்க வல்லவர் இயேசு. மரண பயம் சூழ்ந்த உன்னை விடுவிக்க வல்லவர் இயேசு. இருண்டு போன உந்தன் வாழ்வில் ஜீவ ஒளியை ஏற்றுவார் இயேசு. இருண்டு போன உந்தன் வாழ்வில் ஜீவ ஒளியை ஏற்றுவார். இருண்டு போன உந்தன் வாழ்வில், இருண்டு போன உந்தன் வாழ்வில் ஜீவ ஒளியை ஏற்றுவார் இயேசு. இருண்டு போன உந்தன் வாழ்வில் ஜீவ ஒளி. எல்லாரும் சத்தமாக இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். வல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசு வல்லவர், பெரியவர், சர்வ. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். சொல்லுவோம் வாய்களை திறந்து. இயேசு நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர்.
இயேசு நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். ஓ ரதரம ரபஷே கத்தரதரம. இல்ல இருக்கிற இடங்கள்ல சொல்லுங்க, என் தேவன் நல்லவர், அவர் வல்லவர், சர்வ வல்லவர், எனக்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ரம ரபஷே கத்தரதரம. நல்லவர், வல்லவர், போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க இந்த வேளையில? நாளுக்கு நாள் சிச்சுவேஷன் வேர்சன் ஆகி கொண்டு தான் இருக்கிறது. நம்ம ஸ்டாட்ஸ்லாம் பார்க்குறோம். ஒரு சிட்டியில் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளோ மோசமாக நிலைமை போய் கொண்டு இருக்கிறது என்று நம்ம பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வேளையில், இந்த வேளையிலையும் நம்மளுடைய விசுவாசம் தளர்ந்து போய்விடக்கூடாது, நம்மளுடைய ஆவி அழிந்து போய்விடக்கூடாது. எல்லாரும் சொல்லுவோமா கண்களை மூடி, அவர் நல்லவராக இருக்கிறார், எனக்கு நல்லவராக என் தேவன் இருப்பார் என்று விசுவாசம் எனக்கு இருக்கிறது. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருப்பார். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா, ஓ இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர், நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். எல்லா கைகளை உயர்த்தி, இயேசு நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். வியாதியில் வருந்திடும் உனக்கு சுகம் தரும் தெய்வம் நம் இயேசு. வியாதியில் வருந்திடும் உனக்கு சுகம் தரும் தெய்வம் நம் இயேசு. சாபங்கள் யாவையும் நீக்கி உன்னை வாழ வைக்கும் தெய்வம் இயேசு. சாபங்கள் யாவையும் நீக்கி உன்னை வாழ வைக்கும். எல்லாரும் கைகளை உயர்த்தி, இயேசு, இயேசு நல்லவர், அவர் நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். நல்லவர், நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் பெரியவர், ஓ சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். பா, நீங்க நல்லவராக இருக்கிறீங்கப்பா. எல்லாரும் இருக்கிறவங்கல்ல குடும்பமாக கைகளை நீங்க பிடித்து ஒன்றாக சேர்ந்தாப்பா, என் குடும்பத்துக்கு நீங்க எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறீங்க இந்த நாள் மட்டும். இனிமேலே என் வாழ்க்கையில நீங்க அற்புதங்களை செய்வீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த வேலையில? நிறைய பேர் நிறைய சிச்சுவேஷன்ஸ், வீடுகளில் வாடகை கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, நல்ல ஒரு உணவுக்கு வழி இல்லாம அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இந்த வேலைகளில் தேவன் நல்லவராக இருந்து அவன் நடத்தணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவோமா இந்த வேலையில? எல்லாரும் தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? ஓ ராபஷேகத் எல்லாம் தேவனை உயர்த்தி இந்த வேலையில, அப்பா என் வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை நீங்க கொண்டு வந்து தாங்கப்பா. அமைதியாக கொஞ்ச நேரம் தேவனை நோக்கி பார்ப்போமா? நீங்க சொன்னா என் வாழ்க்கையில ஆகுமாப்பா, நீங்க கட்டளிட்டால் அது என் வாழ்க்கையில நடைபெறுமாப்பா. ஓ ரம ரபஷிகதரதரம், ஓ ரம ரபஷிகதரம, ஓரி மலதரபகதரப. இஸ்ரவேல் ஜனங்களை போல நாங்க முறுமுறுக்காம அப்பா இந்த கஷ்டமான நேரத்தில் உங்களுடைய பாதத்துல நாங்க வரோம். இந்த வேளையில உங்க பாதத்துல நாங்க வந்து பணிகிறோம் அப்பா. எங்களை நடத்துங்களேன். நீங்க ஒரு நாளும்
ஒரு வேலையும் கடந்து போகிறதே ஒரு பெரிய கஷ்டமான ஒரு வேலைகளாக இருக்கிறது அப்பா. நேற்று சந்தித்தவர்கள் இன்றைக்கு இல்லை என்ற நிலைமை உண்டாய் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நீங்க என் வாழ்க்கையில சொல்லுங்கப்பா, நடக்கும். ஓ, நீ சொன்னா எல்லாமாகும். சொல்லால் என் ஜீவன் வாழும். கண்கள் என்னை தேடும். நான் உடைந்தால் உள்ளம் வாடும். நீ சொன்னால் எல்லாமா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்களா அப்பா. நீங்க சொல்லுங்கப்பா, என் வாழ்க்கையில நீ சொன்னால் என் ஜீவன் வாழும். கண்கள் என்னை தேடும். நான் உடைந்தால் உள்ளம் வாடும். கிருபையும் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். உந்தன் கிருபையும் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். எத்தனை பேர் சொல்றீங்க? வீரன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன். இந்த வேளையில் அறிக்கை செய்வோமா? பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பாவி என்றென்னை தள்ளாமல் பாசத்தால் என்னை அணைத்தவரே. பாவி என்றென்னை தள்ளாமல் பாசத்தால் என்னை அணைத்தவரே. பரியாசமும் பசிதாகமும் உம்மை விட்டு என்னை பிரிக்காதே. பரியாசமும் பசிதாகமும் உம்மை விட்டு என்னை பிரிக்காதே. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான். எல்லாரும் அறிக்கை செய்யுங்க வாயிலை திறந்து. சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் பலவீனன் என்று சொல்லாமல் பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் குடும்பமாக சேர்ந்து இந்த வேளையில் அறிக்கை செய்யல. ஓ, பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை உயர்த்திடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை
உங்க சொல்லால் என் ஜீவன் வாழும். கண்கள் என்னை தேடும். நான் உடைந்தால் உள்ளம் வாடும். கிருபையும் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். கிருபையும் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். எத்தனை பேர் இந்த வேலையில் விசுவாசிக்கிறீங்க? இனிமேல் என் வாழ்க்கையில நான் பலவீனன் என்று நான் சொல்ல போறதில்லை, நான் பலவான் என்று சொல்ல போகிறேன். ஆமென், ஆமென். இருக்கிற இடங்களில் சொல்லுவோமா, வாயிலை திறந்து நான் பலவானாக இருக்கிறேன். உடனே நம்ம சிந்தையில் வரும், ஐயோ எனக்கு பிபி இருக்கு, ஐயோ எனக்கு சுகர் இருக்கு, ஆல்ரெடி நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட். இந்த சிந்தையை நம்ம எடுத்து விலக்கி விட்டுட்டு இந்த வேலையில் நீங்க சொல்ல போறீங்க தைரியமாக, என் தேவனுக்குள்ளாக நான் பலவானாக இருக்கிறேன், என் தேவனுக்குள்ளாக நான் தைரியசாலியாக நான் இருக்கிறேன். ஓ அல்லேலூயா. நன்றி சொல்லுங்க, தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. நான் பலவீனன் அல்ல, நான் சுகமுள்ள ஒரு பாத்திரமாக இருக்கிறேன். ஓ ரமஷேகரபா. என்னை கை தூக்கி விட்டி எதிரியின் மேல் வெற்றி தந்தி. என்னை கை தூக்கி விட்டி எதிரியின் மேல் வெற்றி தந்தி. உதவி தேடி வந்தே உடல் சுகம் தந்தீரையா. உதவி தேடி வந்தே உடல் சுகம் தந்தீரையா. புகழ்ந்து பாடுவேன், மகிழ்ந்து கொண்டாடுவேன். புகழ்ந்து பாடுவேன், மகிழ்ந்து கொண்டாடுவேன். உம்மை நான் போற்றுகிறேன் இறைவா, உம்மை நான் புகழ்கின்றேன் தேவா. போற்றி புகழ்கின்றேன், வாழ்த்தி வணங்குகிறேன். போற்றி புகழ்கின்றேன், வாழ்த்தி வணங்குகிறேன், வாழ்த்தி வணங்குகிறேன். என்னை கை தூக்கி விட்டி எதிரியின் மேல் வெற்றி தந்தி. என்னை கை தூக்கி விட்டி எதிரியின் மேல் வெற்றி தந்தி. உதவி தேடி வந்தே உடல் சுகம் தந்தீரையா. உதவி தேடி வந்தே உடல் சுகம் தந்தீரையா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோமா, புகழ்ந்து பாடுவேன், பகிர்ந்து கொண்டாடுவேன். புகழ்ந்து பாடுவேன், பகிர்ந்து கொண்டாடுவேன். புகழ்ந்து பாடுவேன், மகிழ்ந்து கொண்டாடுவேன். புகழ்ந்து பாடுவேன், பகிர்ந்து கொண்டாடுவேன். மாலை நேரம் அழுகை என்றார், காலை நேரம் ஆனந்தமே. மாலை நேரம் அழுகை என்றார், காலை நேரம் ஆனந்தமே. நொடி பொழுது உந்தன் கோபம்
தயவோ வாழ்நாள் எல்லாம் நொடி பொழுது உந்தன் கோபம் தயவோ வாழ்நாள் எல்லாம் கரங்களை தட்டி சொல்லுவோமா ஓ புகழ்ந்து பாடுவேன் சத்தமாக மகிழ்ந்து கொண்டாடுவேன் ஓ புகழ்ந்து பாடுவேன் மகிழ்ந்து ஓ ஆஹா, புகழ்ந்து பாடுவேன் மகிழ்ந்து கொண்டாடுவேன் புகழ்ந்து பாடுவேன் உலகரமா சேக்கரா மகிழ்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவேன் சொல்லுவோமா புகழ்ந்து பாடுவேன் மகிழ்ந்து கொண்டாடுவேன் புகழ்ந்து பாடுவேன் மகிழ்ந்து கொண்டாடுவேன் உம்மை நான் போற்றுகிறேன் இறைவா கைகளை உயர்த்தி உம்மை நான் புகழ்கின்றேன் தேவா போற்றி புகழ்கிறேன் வாழ்த்தி வணங்குகிறேன் போற்றி புகழ்கிறேன் வாழ்த்தி வணங்குகிறேன் அப்பா இந்த வேலையை தந்ததுக்காக நன்றி அப்பா நாங்க போற்றி புகழ்ந்து வாழ்த்தி வணங்குகிறோம் அப்பா பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான் சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான் அப்பா நீங்களே இருந்து எங்களை வழி நடத்துங்கப்பா இந்த கஷ்டமான நேரங்கள்ல காலங்கள்ல எங்களுக்கு வேற எந்த வழியும் தெரியல உங்களுடைய பாதத்துல வந்து நாங்க பண்ணிக்கிறோம் அப்பா உதவி உங்களை நாங்க தேடி வந்தப்போ உடல் சுகம் தந்தீங்களே அதே போல் இந்த வேலையில நடத்துங்கப்பா நீங்க எங்களை எத்தனையோ பேர் சபையில வியாதியினால ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறாங்கப்பா மரண பயத்தினால சூழப்பட்டிருக்கிறாங்கப்பா அவங்க குடும்பங்கள் பயந்து கொண்டிருக்கிற இந்த வேலைகள்ல உம்முடைய வசனமும் உம்முடைய வார்த்தையும் உம்முடைய ஆராதனையும் தேவனுடைய வசனமும் தான் எங்களை தேற்றும் வேற எதுவுமே எங்களை தேற்ற முடியாது மனிதனின் வார்த்தைகள் எங்களுக்கு ஆறுதல் சொல்லிட முடியாது தைரியத்தை கொண்டு வந்துட முடியாதப்பா இந்த வேளையிலே உம்முடைய வசனம் எங்களோடு பேசட்டும் அப்பா தேவனுடைய தாசன் மூலியமாக நீங்க என்ன கொண்டு வந்து எங்க வாழ்க்கையில இந்த மரண பயத்தை விலக்கி இந்த கஷ்டமான இந்த வேலையில நாங்க எப்படி கடந்து போவது என்று நீங்க எங்களுக்கு கற்றுத்தாரும் அப்பா எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க என்றென்றைக்கும் பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க வீட்டில் இருக்கிறவங்க அனைவரையும் அந்த குடும்பத்தையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா எங்களோடு இருங்க வழி நடத்துங்க இந்த ஆராதனையில் நீங்க இருந்ததுக்காக நன்றி தேவனுடைய வார்த்தையிலையும் நீங்க இருந்து எங்களோட இருந்து இடைப்படுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் அன்பானவர்களே இந்த காலை வேளையிலே தேவனை நாம் ஆராதனை செய்தோம். So my dear people, we all worshipped God this morning. இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை நாம் படிக்க போகிறோம். So right now we are going to meditate on the word of God. தேவனுடைய வார்த்தையை படிப்பது எப்பொழுதும் நமக்கு மகிழ்ச்சி உற்சாகத்தை தருகிறது. Reading the word of God always gives us so much joy and it encourages us. எவ்வளவு பேர் சந்தோஷப்படுகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. I do not know how many of you are joyful today. ஆனால் நான் நம்புகிறேன் நீங்க எல்லாருமே சந்தோஷமா தான் இருப்பீங்க. But I believe all of you would be really happy and joyful this எவ்வளவுதான் morning. பிரச்சனைகள் இருந்தாலும் அவருடைய வார்த்தையை பேசும் பொழுதும் கேட்கும் பொழுதும் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்துகிறது. No matter the problems, when we listen to the word of God, when we read the word of God, it gives us a good atmosphere around us. அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் தேவனுடைய தயவை குறித்து சிந்திக்க போகிறோம். So my dear people, today we're going to meditate on the favor of God. இதுதான் என்னுடைய மனதிலே இருந்தது. So this was there in my mind. ஆண்டவர் இந்த சிந்தனைகளை எனக்கு கொடுத்தார். So God gave me these thoughts. ஆண்டவர் எப்படி தயவுள்ளவராய் இருக்கிறார், எப்படியெல்லாம் மனிதர்களுடைய வாழ்க்கையில் அவர் தயவை விளங்கச் செய்கிறார் என்று யோசித்து பார்த்தேன். So I was thinking about how favorable our God is to us and how he shows his favor to his men. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே
போடப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். So in Genesis chapter 18 and verse 3 it says, "O Lord, if I have found favor in your sight, do not pass by your servant." Praise the Lord. Praise the Lord. ஆண்டவரே O Lord, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் if I have found favor in your sight, நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். do not pass by your servant. அன்பானவர்களே, இது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். So my dear people, this is an incident that happened in Abraham's life. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தம் நிறைவேறி ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பாக இந்த சம்பவம் நடக்கிறது. So this incident happens before the promise is fulfilled in Abraham's life when Isaac is born. அப்பொழுது மம்ரேயின் சமபூமியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். So here God is appearing to Abraham in the oaks of Mamre. முதல் வசனத்திலிருந்து அதுதான் So that சொல்லப்படுகிறது. is what it says from the first verse. கர்த்தர் அவனுக்கு So தரிசனமாகிறார். the Lord appeared to him. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆபிரகாம் ஒரு தெய்வீகமான மனிதன். So Abraham is a godly man. ஆபிரகாம் ஒரு ஜெபிக்கிற மனிதன். Abraham is a praying man. ஆபிரகாம் ஒரு பக்தியுள்ள மனிதன். Abraham is a God-fearing ஒரு man. விசுவாசமுள்ள மனிதன். Abraham is a faithful ஒரு man. வைராக்கியமாய் ஆண்டவருக்காய் வாழும் மனிதன். And Abraham is also a determined person who lives மாத்திரமல்ல for அவன் God. ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிற மனிதன். Not only that, he is also the one who obeys to God. ஆகவே தான் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகிறார். And that is why the Lord appeared to him. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் எல்லோருக்கும் தரிசனமாகிறதில்லை. The Lord doesn't appear to everybody. ஆண்டவர் எல்லோரையும் விசிட் பண்ணுகிறதில்லை. The Lord doesn't visit everybody. ஆண்டவர் ஒரு சிலரை இப்படி அற்புதமாக விசிட் பண்ணுகிறார். அதிலே ஆபிரகாம் ஒரு மனிதன். So our God miraculously visits certain people and Abraham is one of them. அற்புதமான ஒரு சந்திப்பது. So it was a miraculous visit of God. மம்ரேயின் சமபூமியிலே ஆண்டவர் அவனுக்கு So the தரிசனமாகிறார். Lord appeared to him by the oaks of Mamre. அந்த நேரம் இது போன்ற ஒரு மே மாதம் அது. So it was a very hot time. I think it was May month. அங்கே அவன் பகலுடைய உஷ்ண வேளையிலே கூடார வாசலிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். So it says that he sat at the door of his tent in the heat of the day. Praise the Lord. Praise the Lord. பயங்கர உஷ்ணம் இருக்கிறது. So there was a lot of heat. நமக்கு இருக்கிற ஏர் கண்டிஷன் வசதி அப்பொழுது அவனுக்கு இல்லை. So back then they did not have air condition. அது ஒரு பெரிய அற்புதமான மாளிகையும் இல்லை. So it wasn't a huge palace or something like that. அது ஒரு கூடாரம். It was a tent. அந்த கூடார வாசலிலே இந்த மனிதன் உட்கார்ந்து So கொண்டிருக்கிறார். Abraham was sitting at the door of his tent. ஓ ஆண்டவருக்கு மகிமை. So praise be to ஒரு God. வயதான மனிதர். He was an old man. ஆனால் தன்னுடைய மனைவியை பாதுகாக்க கூடிய ஒரு பொறுப்புள்ள மனிதராக அங்கே நடந்து But கொள்கிறார். here he is behaving as a responsible husband who protects his மனைவி wife. கூடாரத்துக்குள்ளே இருக்கிறார். The wife is inside the tent. அந்த மனிதனோ கூடாரத்திற்கு வெளியே வாசலிலே உஷ்ணத்தை பொருட்படுத்தாமல் அவன் அங்கே உட்கார்ந்து But கொண்டிருக்கிறான். this man was sitting at the door of the tent in the heat of the அவன் day, தூங்கிக் bothering about கொண்டிருக்கவில்லை. anything. He was not sleeping. அவன் தூங்கிக் கொண்டிருக்கவில்லை. He wasn't sleeping. அவன் அசதியா இருக்கவில்லை. He wasn't slumbering. கர்த்தருடைய பிள்ளைகளே, So my dear children of எந்த God, ஒரு வயதிலேயுமே நீங்கள் அசதியா இராமல் ஆண்டவருக்குள்ளே விழிப்பாயிருங்கள். so in any age or in any time of your life, do not be sleeping, but instead be vigilant in God. நீங்கள் அசதியா இருப்பீர்களானால் கர்த்தரை உங்களால் தரிசிக்க முடியாது. So if you are going to take rest and be tired, you can never visit God or நான் appear. இன்னொரு வார்த்தையில சொல்வேனானால் சரீரத்திலே தூக்கம் எல்லாருக்கும் தேவை. If I have to tell it in another words, everybody needs sleep in their ஆனால் body. ஆவியிலே எப்பொழுதும் விழிப்பாய் இருக்க But வேண்டும். we should all be vigilant in our ஆவியில் spirit. எப்பொழுதும் உற்சாகமாய் இருக்க வேண்டும். So we should always be cheerful in our ஆண்டவரை spirits. நாம் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க We வேண்டும். should keep glorifying God. அந்த மனிதன் அங்கே உட்கார்ந்து இருக்கிறான். So this man was sitting அப்பொழுது here. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். That time he looked up and he saw something. இரண்டாவது வசனம் அப்படித்தான் That சொல்லுகிறது. is what the second verse says. கண்களை ஏறெடுத்து He பார்க்கிறான். lifted up his eyes and he looked. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. நம்முடைய கண்களை எப்பொழுதுமே ஏறெடுத்து பார்க்க வேண்டும். We should always lift our eyes up and see. காரணம் என்ன? What is the reason? தேவன் நமக்கு தரிசனமாகலாம். Because God can appear to us. பரலோக வெளிப்பாடு நமக்கு கிடைக்கலாம். We might be revealed about the mysteries புதிய of heaven. வார்த்தைகள் நமக்கு வெளிப்படலாம். We might be revealed of new ஒரு words. புதிய தரிசனம் நமக்கு கிடைக்கலாம். We might see a new vision. அந்த மனிதர் அங்கே பார்க்கும்போது
மூன்று புருஷர் அவனுக்கு எதிரே வந்து கொண்டு நிற்கிறார்கள். So when he saw them, when he lifted up his eyes and he looked, he saw 3 men walking towards Praise him. the Lord. Hallelujah. இது நான் தியாலஜிக்கு உள்ளே போக விரும்பவில்லை. So I don't want to go into the theological aspects of it. அங்கே நாம் போவோமானால் அதை குறித்து இன்னும் நிறைய பேச வேண்டியது So இருக்கும். if I have to go to the theological aspect, I have to ஆனால் speak a lot கர்த்தர் of அவனுக்கு things. தரிசனமானார். But God appeared to him. அங்கே மூன்று புருஷர்கள் நிற்கிறார்கள். There were 3 men coming towards ஒருவேளை him. அவர்கள் தேவதூதர்களா Maybe they are angels. அல்லது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரித்துவ தெய்வம் அங்கே இருக்கிறார்களா? அதை குறித்து நாம் தியாலஜிக்கு உள்ளே போக நான் Or இப்பொழுது விரும்பவில்லை. maybe they are Father, Son and the Holy Spirit, the Trinity God. I don't want to go into the theological aspect. அவர்களை கண்டவுடனே இந்த மனிதன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரையிலே விழுந்து பணிந்து So கொள்ளுகிறார். when he saw them, he ran from the tent door to meet them and bowed himself to the earth. ஹல்லேலூயா. Hallelujah. கூடார வாசலிலிருந்து எதிர்கொண்டு ஓடுகிறான். So he ran from the tent door to meet them. ஹல்லேலூயா. ஒரு Hallelujah. வயதான மனிதனை போலவா அவன் நடந்து கொள்ளுகிறான்? Is he acting like an old man? நாம் என்ன பேசுகிறோம்? What do we speak? ஆண்டவர் ஆபிரகாமுக்கு 100 வயசுல குழந்தை கொடுத்தாரு நம்ம சொல்றோம். அந்த மனுஷன் 100 வயசுல கூட ஒரு இளைஞனை போலத்தான் வாழ்ந்தார். So we keep saying that God gave Abraham a child when he was 100 years old, because this man lived like a young man when he was Hallelujah. old. Hallelujah. இன்னைக்கு சின்ன வயசுலயே நிறைய பேர் வயசானவங்க மாதிரி எல்லாம் ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. But here we have a lot of people who act like old people even when they are young. ஆனால் இந்த மனிதன் எழுந்து ஓடுகிறான். But this man, he ran towards them. Hallelujah. Hallelujah. தரையிலே அப்படியே பணிந்து அவர்களை வணங்குகிறார். He bowed himself to the earth and he bowed to them. Praise the Lord. Hallelujah. பாருங்கள், அவன் கை கூப்பி வணக்கம் செலுத்தவில்லை. So he did not put his hands together, தரையிலே விழுந்து வணங்குகிறான். but he bowed himself to the earth. ஹல்லேலூயா. Hallelujah. அப்படியானால் அவன் எத்தனை வலிமையாக எத்தனை இளமையாக இருக்கிறான் Then பாருங்க. you have to see how young and how strong he is. ஆண்டவரை கனம் பண்ணுகிறதிலே அவனுக்கு எவ்வளவு ஆசை இருக்கிறது And பாருங்க. look how much desire he has in respecting and கர்த்தருடைய honoring பிள்ளைகளே, God. So my dear children நீங்கள் of தேவனை God, கனம் பண்ணுகிறீர்களா? are you honoring God? தேவனை ஆராதனை செய்கிறீர்களா? Are you worshiping God? நீங்கள் தேவனை ஆராதிக்க முழங்கால் Are படியிடுகிறீர்களா? you kneeling down to worship our Lord? ஜெபிக்க முழங்கால் Are you படியிடுகிறீர்களா? kneeling down to pray? எனக்கு காலெல்லாம் வலிக்குது. Or do you say, oh, my legs are paining, நானே வலியில கஷ்டப்படுறேன். I'm suffering with this pain? இப்ப போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ண முடியுமா? How can I kneel down and pray at this time? கர்த்தர் எல்லாம் அறிவார். God knows everything. எல்லாம் அவருக்கு தெரியும். He knows everything. நான் பேசாமல் இருப்பேன். I'm going to sit quiet. உட்கார்ந்தே ஜெபம் I'm பண்ணுவேன். going to sit down சில படுத்தே ஜெபம் பண்றாங்க. and pray. Some people, they lie down and pray. ஆனால் ஆபிரகாம் முதிர் வயதிலே தரையிலே விழுந்தவர்களை வணங்குகிறார். But Abraham, when he was old, he bowed himself to the earth and he served. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், So then he says, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால். so he says, oh Lord, if I have found favor in your sight. 3 பேர் நிக்கிறாங்க. ஆனா அவன் உபயோகப்படுத்துற வார்த்தை ஒருத்தரை பார்த்து பேசுற மாதிரி தான் பேசுறான். So there are 3 people standing there, but when he addresses them, he addresses as if he addresses only one individual. அப்பொழுது நமக்கு என்ன விளங்குகிறது? So what do we understand அங்கே ஒருவேளை here? தேவன் தான் வந்திருக்க வேண்டும். Maybe there was God. ஓ, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. So praise be to God. ஆண்டவரை பார்த்து அவன் என்ன கேட்கிறான்? So what is he asking to உம்முடைய God now? கண்களிலே எனக்கு தயவு கிடைத்ததானால். If I have found favor in your sight. இதுதான் முக்கியமான வார்த்தை. This is the very important word here. ஆபிரகாமுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. So Abraham received the favor of God. நாம் நோவாவை பற்றி படிக்கிறோம். We read about Noah. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. And Noah found favor in the sight of the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. இவர்கள் விசேஷமான மனிதர்கள். So these people are special. இவர்கள் எப்பொழுதும் எதைத்தான் தேடினார்கள்? So what were they seeking after all the தேவனுடைய time? கண்களிலே தங்களுக்கு தயவு வேண்டும் என்று தேடினார்கள். So they kept seeking after the favor of God. விசுவாசிகளே, So my dear நீங்களும் இதைத்தான் தேட believers, வேண்டும். you also should seek for நீங்களும் this. இதைத்தான் விரும்ப வேண்டும். You also should always desire நீங்களும் this. இதைத்தான் வாஞ்சிக்க வேண்டும். You also should always be உங்கள் seeking உள்ளம் after என்ன this. சொல்ல வேண்டும்? What your heart should say. என்னை படைத்தவர் கண்களிலே எனக்கு கிருபை கிடைக்க வேண்டும். I have to receive the favor in the sight of the Lord my பரலோகத்தின் Creator. தேவனுடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைக்க I have to வேண்டும். receive the favor of the Lord
who is the Father of இந்த heaven. காலையில் சொல்லுகிறேன், So this morning I'm telling you, பரலோகத்தின் தேவனுடைய கண்களில் இருந்து உங்களுக்கு கிருபை கிடைக்கிறது. so you are receiving favor from the sight of the Lord in heaven. பரலோகத்தின் தேவன் உங்கள் மீது மிகவும் கிருபையாய் இருக்க விரும்புகிறார். The Lord in heaven wants to be favorable towards அந்த you. தயவை அவன் கேட்டான். So he asked for this favor. ஓ praise the Lord. Praise the Lord. தேவனிடத்தில் அவன் வேற ஒன்றும் கேட்கவில்லை. He did not ask anything else. அவனுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது. He had a lot of problems. ஆனால் But எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு தயவு என்று அவன் அறிந்திருந்தான். he understood that for every problem in his life, the solution is favor. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தயவு என்று அவன் He அறிந்திருந்தான். understood that favor is the solution எத்தனை for பேர் all ஆமென் his சொல்லுகிறீர்கள்? problems. How many of you are going to say amen? ஹalleluya சொல்லுகிறீர்களா? How many of you are saying hallelujah? எல்லா பிரச்சனைகளுக்கும் தேவனுடைய தயவே ஒரு தீர்வாக The இருக்கிறது. favor of God is the only solution for all your problems. ஆமென். Amen. உங்களுக்கு பிரச்சனை எவ்வளவு பெரிதாக வேண்டுமானாலும் இருக்கலாம். Your problem can be huge. ஆனால் தேவனுடைய தயவு உங்கள் வாழ்க்கையின் மேல் இருக்குமானால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் But if the சரியாகிவிடும். favor of God is going to be in your life, I am certain that all the problems will vanish away. தேவனுடைய தயவை அந்த மனிதன் விரும்பினான். So this man desired for the favor of God. அதைத்தான் அவன் கேட்டான். And that is what he asked unto ஆண்டவரே God. உம்முடைய கண்கள் என் மேல் தயவாய் He இருக்கட்டும். said, "Oh Lord, I should find favor in your sight." Praise the Lord. Hallelujah. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. அப்பொழுது அவன் இன்னொரு வார்த்தை சொன்னான். So now he said another word. உமது அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம். Do not pass by your servant. ஹalleluya. Hallelujah. அவனுடைய விருப்பம் இதுதான். So this was his என் desire. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, So my dear children of God, தேவன் தன்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்பினான். he desired that God should be with him. தேவன் தன்னை விட்டு போய்விடக் கூடாது என்று அவன் ஆசைப்பட்டான். He desired that God should never leave him. அவனுடைய ஆசை ரொம்ப அற்புதமாய் இருக்கிறது. His desire is wonderful. தேவன் அவனோடு இருக்க வேண்டும். He wanted God to be with him. அவன் தேவனோடு இருக்க And he விரும்பினான். wanted to be with God. எத்தனை பேர் இதை How விரும்புகிறீர்கள்? many of you desire for this? Hallelujah. Hallelujah. அவன் தேவனோடு இருக்க விரும்பினான். He desired to be with God. தேவன் அவனோடு இருக்க வேண்டும் என்று அவன் And விரும்பினான். he also desired God to be with him. அவனுக்கு தெரியும் இதுதான் வாழ்வினுடைய மிக முக்கிய பகுதி என்று அவன் அறிந்திருந்தான். He understood that this was the most important part of his life. இந்த தயவுள்ள தேவன் என்னோடு இருப்பாரானால், If this favorable God is going to இந்த be with தயவுள்ள me, தேவனோடு நான் if வாழ்வேனானால் I am going to live with this God of grace, என் வாழ்க்கையில் தயவுக்கு பஞ்சம் இருக்காது. and there won't be any lack of favor in எல்லாரும் my life. சொல்லுவீர்களா? Everybody say it with me? தயவுள்ள தேவன் என்னோடு இருப்பாரானால், When the God of grace is with me, தயவுள்ள தேவனோடு நான் if இருப்பேனானால், I am going to be with the God of grace and என்னுடைய favor, வாழ்க்கையில எந்த விஷயத்திற்குமே எனக்கு தொந்தரவே I இருக்காது. won't have problems, I won't have trouble in any matters of my life. என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் சரியா இருக்கும். Everything will be right in my Praise life. the Lord. அதை Hallelujah. அறிந்ததனால் தான் மோசே ஜெபம் பண்ணினார். And only because Moses knew that, உம்முடைய he prayed this கண்களிலே way. எங்களுக்கு தயை கிடைக்க வேண்டும். Lord, we need to find favor in your நீர் sight. எங்களோடு கூட வர வேண்டும். Lord, you have to come with us. நீர் எங்களோடு வராவிட்டால் நாங்கள் இங்கே இருந்து போக விரும்பவில்லை. If you do not come with us, we don't want to leave this ஆண்டவரே place. எங்கள் பிரயாணத்திலே நீர் கூடவே வர வேண்டும். Lord, please be with us in our journey. நீர் இல்லாத ஒரு வழி பிரயாணம் எங்களுக்கு வேண்டாம். Lord, we don't need a journey without you. Praise the Lord. Praise the Lord. அந்த தயவுள்ள தேவன் அப்பொழுதுதான் மோசேயை பார்த்து சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். And that is when the God of favor and grace said unto Moses, my presence shall go before thee and I will give you rest. Hallelujah. Hallelujah. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். He said, my presence shall go before thee and I shall give you இந்த rest. காலை நேரத்திலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். So this morning the Lord is telling unto all of you that his presence will go before you and he will give you rest. Amen. Amen. சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். My presence shall go with thee. தேவனே நீர் என்னோடு இரும். Lord, please be with me. அவன் கேட்டான், நீர் என்னை விட்டு போய் விட He வேண்டாம். said, Lord, do not pass away அவனுக்கு from தெரியும் me. தேவனை எப்படியாவது தக்க வைத்துக் கொள்ள So வேண்டும். he knew that he has to somehow make God stay with தேவனுடைய him. பிரசன்னத்தை எப்படியாவது தக்க வைத்துக் கொள்ள
கொள்ள He knew வேண்டும். that he has to make somehow the presence of God stay with him. தேவனுடைய தயவை எப்படியாவது தக்க வைத்துக் கொள்ள He knew வேண்டும். that he has to somehow make the favor of God stay with him. மீதியா இருக்கிற வாழ்க்கை முழுவதும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் வெற்றி சிறக்க வேண்டுமானால் அவரை என் வாழ்க்கையிலே நான் தக்க வைக்க வேண்டும். He knew that he has to make God stay with him so that the rest of his life will be success. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? How many of you believe this மீதியா with me? இருக்கிற காலங்கள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமானால் தேவனுடைய தயவை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தக்க வைத்துக் கொள்ள If வேண்டும். the rest of your life should be a blessing, then we have to make the favor of God stay in our lives. தேவன் எப்பொழுதும் தன்னோடு இருக்கிறாரா என்பதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். We should always check whether God is with us in our lives. வேதத்திலே ஒரு துக்கமான சம்பவம் இருக்கிறது. There is a sad incident in அது Bible. சிம்சோனை குறித்தது. It is about Samson. வேதம் என்ன சொல்லுகிறது What does தெரியுமா? the Bible say about கர்த்தர் Samson? தன்னை விட்டு விலகி போனதை சிம்சோன் அறியாதிருந்தான். Samson never knew that God left him. சிம்சோனோடு கூட கர்த்தர் இருந்தார். God was with Samson. சிம்சோன் மிகப்பெரிய பிரம்மாண்டமான காரியங்களை வாழ்க்கையிலே சாதித்தார். Samson achieved certain things in his life that was decorated and எந்த ஒரு celebrated. சாதாரண மனிதரும் செய்ய முடியாத அசாதாரணமான காரியங்களை அவன் சாதித்தான். Samson was doing things that any ordinary man can ever do. மனிதர்களால் சாதிக்க முடியாதவைகளை சிம்சோன் சாதித்தான். This man was doing things that no man can ever do. நான் திரும்ப சொல்லுகிறேன், மனிதர்களால் சாதிக்க முடியாதவைகளை சிம்சோன் சாதித்தான். I'm telling you again, Samson did things that any human being can never do. கர்த்தர் அவனோடு இருந்தார். God was with him. பெலிஸ்தரை அவன் கைகளிலே ஒப்பு கொடுத்தார். And God surrendered the Philistines in his hands. ஏராளமான பெரிய பெரிய சாதனைகளுக்கு அவன் சொந்தக்காரனாக And இருந்தார். this man was the owner of great challenges that was achieved. இவைகள் எல்லாம் ஏதோ ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி என்று அவன் நினைத்தானா என்று எனக்கு தெரியாது. I do not know whether he thought it might be some supernatural power. ஒன்று அவனுக்கு தெரியாமல் இருந்தது. But he did not know one thing. கர்த்தர் தன்னோடு இருக்கும் வரைதான் இந்த மேன்மை தனக்கு என்பதை அவன் மறந்து விட்டான். He forgot that all this glory is only because God is with ஒரு him. நாள் அவன் தவறான இடத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். And one day he was lying down at the wrong அவனுடைய place. முடியெல்லாம் சிரைக்கப்பட்டது. His head was shaved. பைபிள் சொல்லுகிறது, The Bible says கர்த்தர் அவனை விட்டு போய்விட்டார். the Lord left him. கர்த்தர் அவனை விட்டு போனதை அவன் அறியாமல் இருந்தான். He did not know that the Lord left him. கர்த்தர் எப்பொழுதும் தன்னோடு இருக்கிறது போலவே அவன் பெலிஸ்தரோடு போராட நினைத்தான். He was thinking that the Lord was with him and he tried to fight back the கர்த்தர் அவனை Philistines. விட்டு போன பிறகு சாதாரண மனிதனை விட மிக பலவீன மனிதனாய் மாறிவிட்டார். As soon as God left him, Samson became more weaker than an average human being. விசுவாசிகளே, நீங்களும் நானும் எப்பொழுது பராக்கிரமசாலிகளாய் So இருக்கிறோம்? my dear believers, when are we mighty and strong? கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் பராக்கிரமசாலிகள். Only when God is with us we are strong. அதைத்தான் ஆண்டவர் கிதியோன் விஷயத்திலே And சொன்னார். that is what God said in the incident of Gideon. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட So the இருக்கிறார். Lord said, "Oh mighty man of valor, God is with you." கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். He said, "God is with you." உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோடு இருக்கிறவரை நீங்கள் ஒரு பராக்கிரமசாலி. Today I am telling to you, if God is with you, you are mighty. எப்பொழுது கர்த்தர் உங்களை விட்டு விலகி போகிறாரோ அப்பொழுது மனிதர்களிலேயே பலவீன மனிதர் நீங்கள் தான். As soon as God leaves you, you become weaker than an average human being. அவ்வளவு பெரிய சிம்சோன் Such a great man, ஒரு Samson. கைதியாக, He became a prisoner. கண்கள் குருடாக்கப்பட்டவனாக He became blind. அவன் சிறைச்சாலையிலே மாவரைத்துக் கொண்டிருக்கிறான். So now he was kneading doughs in the prison. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். Just think about it a அவனுடைய little. நிலைமை எவ்வளவு பரிதாபமாய் மாறிவிட்டது. Look how sympathetic his situation is தேவனுடைய now. பிள்ளைகளே, So my dear children of உங்களை God, நான் உற்சாகப்படுத்துகிறேன். I'm trying to encourage all of you கர்த்தர் here. உங்களோடு இருக்கிறார். God is with you. அதை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். You have to protect it. கர்த்தர் உங்களை விட்டு போகக்கூடிய எந்த ஒரு செயலையும் செய்யாதீர்கள். Never do anything that will make God leave you. நமக்கு தெரியும், அங்கே சவுல் கீழ்ப்படியாமல் போனான். We all know that Saul பைபிள் disobeyed. சொல்லுகிறது, கர்த்தர் அவனை விட்டு போய் The விட்டார். Bible says the Lord left Saul. கர்த்தர் அவனை விட்டு போய் விட்டார். The Lord left Saul. கர்த்தர் சவுலை விட்டு போன நாளிலிருந்து சவுலுடைய வாழ்க்கையிலே நிம்மதி போயிற்று, மகிழ்ச்சி போயிற்று, வெற்றியும் பறி போயிற்று. From the day the Lord left Saul lost the joy, the peace and the victories in his Amen. life.
அவன் தன்னுடைய சமாதானத்தை He இழந்தான், lost his peace. சந்தோஷத்தை He இழந்தான், lost his joy. வெற்றி எல்லாம் இழந்து கொண்டே இருந்தான். He lost all his victories. விசுவாசிகளே, நீங்கள் வெற்றி அடைகிறதற்கு காரணமே கர்த்தர் உங்களோடு My இருப்பதுதான். dear believers, you are seeing victories in your life. That is because God is with வியாதியிலே you. எப்படி நீங்கள் மேற்கொண்டு வந்தீர்கள்? How are you overcoming your sickness? கர்த்தர் உங்களோடு இருந்தார். Because God is with you. பிரச்சனை எப்படி மேற்கொண்டு வந்தீர்கள்? How did you overcome that கர்த்தர் problem? உங்களோடு இருந்தார். Because God was with you. பல சோதனைகளை எப்படி தாண்டி வந்தீர்கள்? கர்த்தர் உங்களோடு How இருந்தார். were you able to go beyond a lot of temptations in your life? That is அவர் because God is with you. இப்பொழுது உங்களோடு இருக்கிறார். He is also with you now. அவர் இன்னும் உங்களோடு இருக்க விரும்புகிறார். And he desires to be with you. ஆபிரகாமுக்கு அது தெரியும். Abraham knew that. அதனால் தான் ஆபிரகாம் சொன்னான், And that is why Abraham ஆண்டவரே, said, நீர் என்னை விட்டு போக வேண்டாம். Lord, do not pass by your நீர் servant. என்னோடு இரும். Lord, please be with நீர் me. என்னோடு இரும். Lord, be with me. என்னை விட்டு போக வேண்டாம். Lord, do not pass by your கர்த்தருக்கு மகிமை servant. உண்டாவதாக. So praise be to உங்களுடைய God. ஜெபமா இது மாறட்டும். Let this become your prayer. கர்த்தாவே, என்னோடு இரும். Lord, please be with நீர் me. என்னை விட்டு போக வேண்டாம். Lord, do not leave me. கர்த்தாவே, எங்கள் குடும்பத்தோடு இரும். Lord, please be with our நீர் எங்கள் family. குடும்பத்தை விட்டு தயவு செய்து போக வேண்டாம். Please do not leave our family. கேளுங்கள் கர்த்தரிடத்திலே. Ask God this. ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே இன்னொரு மனிதனை பார்க்கலாம். அங்கே 39ஆம் அதிகாரம் 4-6 வசனங்களை நான் வாசிக்க போகிறேன். We're going to see a look at another person from Genesis chapter 39 verses 4 and 6. அங்கே யோசேப்பை பற்றி நாம் படிக்கிறோம். யோசேப்பினிடத்திலே தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். ஆகையால் அவன் தனக்கு உண்டானதையெல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான். Verses 4 and 6. So Joseph found favor in his sight and attended him, and he made him overseer of his house and put him in charge of all that he had. Verse 6. So he left all that he had in Joseph's charge, and because of him he had no concern about anything but the food he ate. Now Joseph was handsome in form and appearance. யோசேப்பு முழு தயவு பெற்றிருந்தான். So now Joseph found full favor in his sight. முழுமையான தயவு அவனுக்கு He கிடைத்திருந்தது. had a complete favor. Praise the Lord. Praise the Lord. அவன் நன்றாக தயவு பெற்றிருந்தான். So he had complete favor. வேதம் சொல்லுகிறது, The Bible says, 2வது வசனத்திலே படிக்கிறோம், The second கர்த்தர் verse, யோசேப்போடே இருந்தார். the Lord was with Joseph. கர்த்தர் யோசேப்போடே The இருந்தார். Lord was with Joseph, அவர் யோசேப்பினிடத்தில் இருக்கிறதை அவனுடைய எஜமான் பார்த்தான். and the man and the master of this house saw that Lord was with Joseph. Praise the Lord. பைபிள் சொல்லுகிறது, யோசேப்பினிடத்திலே அவன் தயவு வைத்தான். So Joseph found favor in his sight. அவன் ஒரு அடிமை, He was a slave, ஆனால் அவன் எஜமான் அவன் மேல் தயவு வைத்தான். but his master had favor towards him. காரணம் என்ன? What was the reason there? கர்த்தர் அவனோடு இருந்தார். Because God was with him. அன்பானவர்களே, So my dear நாம் people, பாவத்தின் அடிமைகளாய் வாழ்ந்தோம். we were living as the slaves of sin. ஆனால் But கர்த்தரால் படைக்கப்பட்டபடியினால், because we are created by அவருடைய God, சாயலில் படைக்கப்பட்டபடியினால், because we are created in his appearance, பரலோக தேவன் நம் மீது கூட தயவு வைத்தார். the Father in heaven, the Lord in heaven ஒரு had அல்லேலூயா favor சொல்லுவோமா? towards us. அல்லேலூயா. Hallelujah. இந்த தயவுக்கு நான் பாத்திரவான் அல்ல. I am not worthy for this favor. Praise the Lord. Praise the Lord. தயவு வைத்து அந்த மனிதன் அவனை தனக்கு ஊழியக்காரனாக்கி கொண்டான். So this man had favor towards Joseph and made him his overseer. அடிமையை தன்னுடைய ஓவர்சீர், இந்த வார்த்தை ஆங்கிலத்திலே நன்றாக இருக்கிறது, தனக்கு ஒரு மேல் அதிகாரி பொறுப்பிலே அவனை வைத்தான். So here in English it tells beautifully, it says that he made him his overseer, a charge over everything in the ஆண்டவருக்கு household. மகிமை So உண்டாகட்டும். praise be to God. பரலோகம் எப்படி இருக்கிறது? How is heaven? உங்களையும் என்னையும் அடிமைகளாய் இருந்த நம்மை தூக்கி எடுத்து, So what did heaven do? It took us from the place of நம்முடைய தேவனுக்கு slavery முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக உயர்த்தி and வைத்திருக்கிறார். made us kings and high priests before our God. ஹல்லேலூயா. Hallelujah. உண்மையில் நாம்
அடிமைகள். But for real we are slaves. உண்மையில் நாம் தகுதியற்றவர்கள். But for real we are unworthy. உண்மையில் நாம் பாவிகள். For real we are sinners. ஆனால் பரலோகம் நம் மீது தயவு வைத்தது. But the heaven had favor towards us. ஹalleluya சொல்வோமா? Say hallelujah. தேவனுடைய தயவு நம் மீது வந்தது. The favor of God came upon us. தேவனுடைய தயவு நம் மீது வந்ததனாலே Because the favor of God came upon தேவன் us, நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக the மாற்றினார். Lord turned us into kings and high priests. ஒரு அல்லேலூயா சொல்வோமா? Hallelujah. எவ்வளவு மேன்மை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். Look at the position God has ஒரு given பெரிய us. மேன்மையிலே தேவன் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி God has இருக்கிறார். brought to a different place in our தயவு lives. வைத்து நம்மை ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் மாற்றினார். So through his favor he made us kings and அடுத்த high வார்த்தை priests. சொல்லுகிறது வீட்டுக்கு விசாரணைக்காரனாய் மாற்றினார். And then it says he put him in charge of all that he had. Praise the Lord. Praise the Lord. தனக்கு இருக்கிற எல்லாவற்றின் மீதும் அவனுக்கு ஒரு உரிமையை So கொடுத்தார். he put him in charge in all that he had. Praise the Lord. Praise the Lord. பரலோகம் எப்படி இருக்கிறது? So how is heaven? பிதாவாகிய தேவனுக்கு எதெல்லாம் இருக்கிறதோ அவைகள் மீதெல்லாம் நமக்கு உரிமையை, அவைகள் மீதெல்லாம் நமக்கு முழு சுதந்திரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். So the Lord in heaven has given us freedom and complete rights over everything the Father possessed. யோசேப்புக்கு எப்படி கிடைத்ததோ அப்படியே Just கிடைத்திருக்கிறது. like how Joseph got it, எத்தனை பேர் we get விசுவாசிக்கிறீர்கள்? it. How many of you believe தேவன் this? நல்லவர் என்று எத்தனை பேர் How many of you சொல்லுகிறீர்கள்? believe that our God is நான் good? அடிமை, I am a slave. நான் பாவி, I was a sinner. ஆனால் அவர் என்னை ராஜாவாக ஆசாரியனாக But he மாற்றினார். made me into a king and a high priest. நான் அடிமை, I was a slave. நான் ஒரு பாவி, I was a sinner. ஆனால் அவருக்குரியவைகள் மீதெல்லாம் என்னை உயர்த்தி வைத்தார். But he lifted me up that I can own everything that he has. அவருக்குரியவைகளை எல்லாம் நான் சொந்தம் கொண்டாட எனக்கு உரிமை கொடுத்தார். He gave me freedom and he gave me inheritance towards everything that he possessed. அவருக்குரியவைகளை எல்லாம் நான் அனுபவிக்கும் உரிமையை எனக்கு தந்தார். He gave me the blessing of inheriting everything that he ஆமென் has. சொல்லுங்க பார்க்கலாம். Say amen for Hallelujah. this. Hallelujah. ஆமென் Amen. ஆமென் Amen. ஆமென் Amen. ஆமென். அவருக்குரியவைகளை எல்லாம் நான் அனுபவிக்க, For me to experience everything the Father has. அடுத்த வார்த்தை சொல்லுகிற தனக்கு Next உண்டான word says, எல்லாவற்றையும் அவன் ஒப்புவித்தான். And he gave him everything that he had. ஹல்லேலூயா. தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் கையிலே கொடுத்தான். So he gave everything that he had over to him. பரலோகம் அப்படித்தானே செய்தது. That is what the heaven did also. பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்? What did the Father in heaven do? தனக்குரியவைகளை எல்லாம் தன் குமாரன் கையிலே கொடுத்தார். So he gave everything that he possessed to his son. குமாரன் என்ன செய்தார்? What did the son do? தனக்குரியவைகளை எல்லாம் நம் கையிலே He கொடுத்தார். handed over everything of his to ஒரு us. அல்லேலூயா சொல்வீர்களா? Say hallelujah. தனக்குரியது எல்லாம் தேவன் நம் கையிலே கொடுத்திருக்கிறார். So the God has given us everything that belongs to him. Praise the Lord. Praise the Lord. தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே கொடுத்துவிட்டு 6வது வசனம். The 6th verse says, so he left all that he had in Joseph's charge. எல்லாவற்றையும் யோசேப்பின் கையிலே He கொடுத்துவிட்டு left all that he had in Joseph's charge. தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். And because of him he had no concern about anything but the food he ate. ஹalleluya. Hallelujah. பரலோகம் இப்படி தான் இருக்கு. That's how the heaven is. எல்லாத்தையும் நம்ம கையில The கொடுத்துட்டாரு. heaven gave everything, handed over ஊழியத்தை நம்ம everything கையில to us. கொடுத்துட்டாரு. The heaven handed over the ministry, கிருபைகளை நம்ம கையில கொடுத்துட்டாரு. handed over the grace, வரங்களை நம்ம கையில handed over கொடுத்துட்டாரு. the gifts of the வல்லமையை Spirit, நம்ம கையில handed கொடுத்துட்டாரு. over the power, அற்புதங்களை handed கொடுத்துட்டாரு. over the miracles, அதிசயங்களை கொடுத்துட்டாரு. handed over the wonders, ஆசீர்வாதங்களை handed கொடுத்துட்டாரு. over the blessings, நன்மைகளை கொடுத்துட்டாரு. handed over the good things. பரலோகம் இப்ப நிம்மதியா இருக்கு. Now heaven is at rest. பரலோகம் என்ன நிம்மதியில இருக்கு? What peace does heaven have now? கொளத்தூரை பத்தி எனக்கு கவலை இல்லப்பா. I don't have to worry about Kolattur. டேனியல் இருக்கிறான். Daniel is there. அங்க ஏசியா சர்ச் இருக்கு. ACA church is அந்த there. மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க. Church believers are there. கொளத்தூரை எப்படியாவது அவங்க கவனிச்சுக்குவாங்க. They will take care of ACA Kolattur. அதனால தான் உங்களை ஆண்டவர் கொளத்தூர்ல வச்சிருக்கிறார். And that is why God has kept you in Kolattur. கொளத்தூர்ல இருக்கிறவங்க எல்லாம் VIP ஆயிட்டாங்க. So now everybody in Kolattur has become VIPs. என்ன காரணம்? What is the reason? முதலமைச்சருடைய தொகுதியில இருக்கீங்களே. Because the chief minister. ஆமா. கான்ஸ்டிடியூஷன். You are in the chief minister's constitution. இங்க இருக்கீங்களே.
You are here. நீங்க எப்படி இருக்கீங்க இப்போ? So how are you now? எல்லாம் விஐபி ஆயிட்டீங்க. All of you are VIPs now. கொளத்தூர் பெரிய பிரபலமான ஒரு இடம் So now இப்போது. Kolattur became famous. உலகம் முழுவதும் கொளத்தூர் பிரபலமாகி விட்டது. So all over the world Kolattur is famous. ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோமா? Praise be to God. ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். Our God is good. ஆண்டவர் இப்ப என்ன நினைக்கிறாரு? So what is God is thinking now? கொளத்தூர்ல எனக்குன்னு ஆளுங்க இருக்காங்க. I have people in Kolattur for me. அவங்க அந்த ரட்சிப்பு வேலையை பாத்துக்குவாங்க. They will take care of this அவங்க work. ஊழியத்தை பாத்துக்குவாங்க. They will take care of the ministry. அவங்க ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவாங்க. They will take care of the people. அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. They will pray. அவங்க உபவாசம் பண்ணுவாங்க. They will fast. அவங்க எனக்காக ஓடுவாங்க. They will run for me. அவங்க என் சித்தம் செய்வாங்க. They will do my will. எல்லாத்தையும் அவங்க கையில நான் கொடுத்திருக்கிறேன். I gave everything in their hands. அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஐயா எவ்வளவு பெரிய பாக்கியம் ஐயா. Look how great a privilege it அம்மா is. எவ்வளவு பெரிய பாக்கியம்னு Look பாருங்க. how great a blessing it is. சிஸ்டர் எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்னு Sister, பாருங்க. how great a privilege it is. Look at it. எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. He gave everything. எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் என் கையில கொடுத்துட்டாரு. Gave all the responsibility to my அதனால hands. தான் பைபிள் சொல்லுது இயேசு பிதாவின் வலது பார்சத்துல உட்கார்ந்தாரு. And that is why the Bible says Jesus Christ sat at the right side of the Father. உட்கார்ந்துட்டாருன்னா என்ன அர்த்தம்? What does it mean when it says that he sat down? நான் பாத்துக்குவேன் அவர் நம்புறார். It means that he knows that he'll take நீங்க care. பாத்துருக்கீங்களா சிலர்ட்ட வேலையை கொடுத்துட்டீங்க நீங்க அமைதியா உட்கார்ந்திருப்பீங்க. Have you ever realized that if you give someone a work, you'll take rest? சிலர்ட்ட வேலையை கொடுத்தீங்களா டென்ஷனா இருப்பீங்க. But if you give someone else, some other ஐயோ, people work, சரியா but செய்யவே you'll be மாட்டானே. anxious all the time because you do not know how they'll அவன் do கரெக்ட்டா it. முடிக்க மாட்டானே. Or you won't finish it properly. கரெக்ட் டைமுக்கு போக மாட்டானே. You won't go at the right time. சரியா பேச மாட்டானே. You won't speak the right சரியா way. செய்ய மாட்டானே. You won't do the right way. இதெல்லாம் ஏன் நினைக்கிறீங்க நீங்க? Why are you thinking about அந்த all ஆள் மேல this? உங்களுக்கு நம்பிக்கை குறைச்சலா இருக்கு. Because your trust is very less on that ஆனா person. பரலோகம் எப்படி இருக்கு தெரியுமா? But how the heaven is, அவருக்கு வேற வழி இல்ல இப்ப. he got no other go. என்னதான் நம்பி ஆகணும். He has to trust me. உங்களை தான் நம்பி He has to ஆகணும். trust you. விசுவாசிகளே, So my dear believers, கர்த்தருடைய பிள்ளைகளே, so my dear children of God, கொளத்தூரின் ரட்சிப்பை நாம் உறுதி செய்ய வேண்டும். we have to be sure about the salvation of கொளத்தூர் Kolattur. ஆண்டவருக்குள்ள கொண்டு வர்றதுக்கு நாம எல்லா முயற்சியும் எடுத்துக்கொள்ள We should take வேண்டும். all the efforts, we should do all the hard work to bring Kolattur into கொளத்தூர்ல God's இருக்கிற hands. ஒவ்வொருத்தருக்காக நாம ஜெபிக்க We வேண்டும். have to pray for every individual in Kolattur. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள ரட்சிப்பின் நற்செய்தி சுவிசேஷம் போகணும். We should pray and we should work so that the gospel, the good news will enter every ஒவ்வொரு house வீட்டையும் of கர்த்தர் Kolattur. அசைக்கணும். God should move every house in ஒவ்வொரு Kolattur. வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். God should bless every house in Kolattur. ஒவ்வொரு வீட்லயும் கர்த்தர் தன்னுடைய அபிஷேகத்தை ஊற்றணும். God should pour his anointing in every house. கல்வாரி அன்பினால ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் சந்திக்கணும். God should meet everybody with his love in எப்படியாவது Calvary, from ரட்சிக்கணும். Calvary. He should save them somehow. கொளத்தூர்ல இருக்கிற சபைகள்லாம் நிரம்பி வழியணும். The churches in Kolattur should be filled with people. அல்லேலூயா. Hallelujah. அப்பதான் ஆண்டவர் நிம்மதியா உட்கார முடியும். Only then God can sit at peace. அல்லேலூயா சொல்வீங்களா? Can you say hallelujah? பாஸ்டர் நீங்க கவலைப்படாதீங்க நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லுங்க. Can you say, Pastor, don't worry, we'll take care? நீங்களும் நாமங்களும் சேர்ந்து வேலை செய்யலாம் பாஸ்டர். You should say, Pastor, you and me together can work together. எப்படியாவது கொளத்தூர் ஆண்டவருக்காக சொந்தமாக்கிடுவோம். We can somehow bring Kolattur for God. அல்லேலூயா. Hallelujah. நாம அந்த காலத்துல ஒரு பாட்டு பாடுவோம்ல, தாசரே இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். அல்லேலூயா. Hallelujah. தரணியை சொந்தமாக்குவோம்னு பாடணும், பூமியை. So it means that we will inherit the world, that is earth. உலகம் முழுவதையும் சொந்தமாக்குவோம்னு பாடணும். We sang that we will inherit the whole world. இப்ப அட்லீஸ்ட் கொளத்தூரியாவது நம்ம சொந்தமாக்க வேண்டாமா? But now we should at least inherit Kolattur. கொளத்தூர் சொந்தமாக்கிடலாமா? Can we inherit Kolattur for God? விசுவாசிக்கிறவங்க எல்லாம் ஆமென் சொல்லுங்க. Do you have faith in this? கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Lift your hands up and praise him Hallelujah and சொல்லுங்க. exalt him. Say hallelujah. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே கொளத்தூரை உமக்கு சொந்தமாக்க எங்களுக்கு பலன் கொடுங்கப்பா. In Jesus name, Lord, give us the power and strength to inherit Kolattur for you. இயேசுவின் நாமத்திலே கொளத்தூரை உங்களுக்காக ஆதாயப்படுத்த எங்களுக்கு கிருபை Lord, கொடுங்கப்பா. give us the grace to inherit Kolattur just for you. ஆமென். ஆண்டவர் ரொம்ப உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. இப்படி நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கிரியை செய்வார். Our God is very faithful. So when we submit ourselves like this and pray, he will help us. பிதா தன்னுடைய வீட்டையே நம்பி நம் கையிலே கொடுத்திருக்கிறார். Father has trusted us with his home. எப்படி போர்த்திபார் தன்னுடைய வீட்டை நம்பி யோசேப்பு கையில கொடுத்தாரோ அதே மாதிரி பிதாவாகிய தேவன்
இந்த உலகத்தையே நம்பி நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. Just like how Potiphar trusted Joseph with his home, the Father in heaven has trusted this world which is his home to us. ஆண்டவருக்காக வேலை செய்யுங்க. You have to work for God. ஆண்டவருக்காக ஊழியம் You செய்யுங்க. have to do ministry for God. ஆண்டவர் பணியிலே தொய்வின்றி காணப்படுங்க. You should never tired when it comes to the work of நிச்சயமாய் God. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். For sure God will do great things for Hallelujah. us. Say hallelujah. அங்கே வேதம் சொல்லுகிறது அந்த யோசேப்புக்கு அந்த எஜமான் கண்களிலே கர்த்தர் தயவை So the கொடுத்தார். Bible says here that Joseph found favor in the sight of his master. நாம் தயவு பெற்ற மனிதர்கள். So we are people who have found favor. தேவனுடைய கண்களிலே நாம் தயவு We are பெற்றிருக்கிறோம். people who have found favor in the eyes of the கர்த்தர் Lord. நமக்கு கொடுத்த தயவுக்காக நான் கர்த்தரை I ஸ்தோத்திரிக்கிறேன். thank the Lord for the favor that He has given us. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. யோசேப்பை உயர்த்தினது போல Just like how God lifted ஆண்டவர் Joseph up, உங்களையும் உயர்த்த போகிறார். God is going to lift you up. படிப்படியாய் உயர்த்துவார். He's going to lift you up step by கொஞ்சம் step. கொஞ்சமாய் He's உயர்த்துவார். going to lift you up little by little. மேன்மைப்படுத்துவார். He is going to bring you high. மேன்மையான இடங்களுக்கு கொண்டு He's going to போவார். take you to higher உயர்வான positions. ஸ்தலங்களை He's going to தருவார். give you a higher places. படிப்படியாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனை Step by கொடுப்பார். step, He's going to keep promoting you. இப்படிப்பட்ட ஒரு லாக்டவுன் டைம்ல இப்படிப்பட்ட ஒரு பேண்டமிக் டைம்ல கர்த்தர் செய்வாரா என்று சந்தேகப்படாதீர்கள். கர்த்தருக்கு எந்த காலத்திலேயும் அதிசயங்கள் செய்ய முடியும். During this time of lockdown, during this pandemic, do not ever doubt thinking that whether God can do it. I'm telling you, God can do anything at any time. ஹல்லேலூயா. Hallelujah. எந்த ஒரு காலத்திலும் கர்த்தரால் செய்ய முடியும். God can do anything at any கர்த்தரால் time. செய்ய முடியாத காலமே இல்லை. There is no time that God cannot work or அற்புதங்கள் function. செய்வார், அதிசயங்கள் He will do செய்வார். miracles, He will do wonders. உங்களை படிப்படியாய் He ஆசீர்வதிப்பார். will keep blessing you step by படிப்படியாய் step. உயர்த்துவார். He will keep bringing you up கொஞ்சம் step by கொஞ்சமாய் step. மேன்மைப்படுத்துவார். He will keep lifting you up. சூழ்நிலையை He will மாற்றுவார். change the situation. அடிமை சங்கிலிகளை உடைப்பார். He will break the chains of தடைகளை slavery. நொறுக்குவார். He will break all the hindrances before you. எதிர்வல்லமைகளை ஆண்டவர் நிர்மூலமாக்கி The போடுவார். Lord will destroy all the obstacles that is put before உங்கள் you. மேல் அதிகாரிகள் கண்களிலே தயவு கிடைக்க செய்வார். You will find favor in your from your higher அவர்கள் authorities. உங்களை மேலே உயர்த்தி கொண்டே They will வருவார்கள். keep promoting you. நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள். You will be in high மேன்மையாய் places. இருப்பீர்கள். You will be higher. ஆசீர்வாதமாய் You will இருப்பீர்கள். be blessed. கர்த்தருக்கு மகிமை. Praise be to God. ஆண்டவர் உங்களோடு கூட The இருப்பாராக. Lord will be with you. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, So my dear people of இந்த God, அருமையான வேளையிலே so in this beautiful time, இன்னொரு மனிதரை நான் உங்களோடு பேச I'm going விரும்புகிறேன். to talk about another man. சங்கீதம் 5 நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். 12வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 5ஆம் சங்கீதம் 12வது வசனத்தை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். For you, Psalms chapter 5 and verse 12, it says, For you bless the righteous, O Lord, you cover him with favor as with a shield. ஆமென். Amen. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். For you bless the righteous, O Lord, you cover him with favor as a shield. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. வேதம் என்ன What சொல்லுகிறது? does the Bible say அவர் here? நீதிமானை ஆசீர்வதிக்கிறார். So he blesses the righteous. ஆமென். Amen. காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறார். He covers him with favor as a shield. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. அவருடைய தயவு ஒரு கேடகமாக நீதிமானை சூழ்ந்து கொள்ளுகிறது. His favor covers the righteous man just like a shield does. நீதிமான் ஆண்டவருக்கு முக்கியமான மனிதன். So righteous man is very important to God. அவனுடைய ஆத்துமாவின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். So he is pleased by the soul of the righteous. எனவே அவன் மீது மிகுந்த அக்கறையையும் அன்பையும் தேவன் காட்டுகிறார். Hence he has so much concern, care and affection towards this man. அதனால் தான் அந்த மனிதனுடைய வாழ்விலே தொடர்ச்சியான ஆசீர்வாதங்களை தேவன் கட்டளையிடுகிறார். And that is why God keeps pouring out blessings, constant blessings in his life. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. கர்த்தர் ஒரு நீதிமானை தொடர்ச்சியாய் ஆசீர்வதிக்கிறார். The Lord blesses a righteous man constantly. ஒரு நீதிமானை தொடர்ச்சியாக காப்பாற்றுகிறார். The Lord protects a righteous man constantly. எழுத்தின்படி அவனை சுற்றி அவர் ஒரு கேடகமாய் மாறுகிறார். So when you have to talk about it literally, the favor becomes like a shield and surrounds him. தன்னுடைய தயவினாலே அவனை முடிசூட்டுகிறார். So he crowns him with his favor. அவனை அதிகமாய் நேசிக்கிறார். So he loves him. அவரது அன்பே அவனுடைய பாதுகாவலாக மாறிவிடுகிறது. So his love, his God's love becomes his protection. எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும்
ஆண்டவர் அவனை பாதுகாக்கிறார். In all situations, at all times, God protects the righteous. தேவனுடைய அன்பிலே ஒரு நீதிமானாக நாம் நிலைத்திருக்க வேண்டும். So we have to be rooted as a righteous man in the love of God. அப்படி நாம் நிலைத்திருப்போமானால் ஆபத்துக்களுக்கு நாம் பயப்பட If வேண்டியதில்லை. we are rooted in the love of God as a righteous man or a woman, we don't have to fear the dangers. அபாயங்களுக்கு நாம் பயப்பட We don't have to வேண்டியதில்லை. fear the problems. நெருக்கடிகளுக்கு நாம் We பயப்பட don't have to fear வேண்டியதில்லை. the afflictions. காரணம் என்ன? What is the reason? தேவனே நம்முடைய அரணாயிருப்பார். Because God will be our refuge. தேவனே நம்முடைய கேடகமாயிருப்பார். Because God will be our shield. பைபிள் சொல்லுகிறது, The Bible says, கர்த்தாவே God, நீர் நீதிமானை you ஆசீர்வதித்து, bless the righteous. நீதிமானை You ஆசீர்வதித்து, bless the righteous. நீங்கள் ஒரு நீதிமானா? Are you a righteous man? நீங்கள் ஒரு நீதிமானா? Are you a righteous woman? நீங்கள் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறீர்களா? Are you washed by the blood of God? நீங்கள் பரிசுத்த வாழ்க்கை Are நடத்துகிறீர்களா? you leading a holy life? நீங்கள் ஆண்டவருக்காக நிற்கிறீர்களா? Are you standing firm for Christ? கர்த்தர் உங்களை பார்த்து The Lord சொல்லுகிறார், is speaking unto you உங்களை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். that He is going to bless you. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட You போகிறீர்கள். are going to be blessed. குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. The family is going to be blessed. கையிடுகிற காரியங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. Everything that you put your hand into it is going to be வறுமை blessed. மாற The போகிறது. poverty is going to change. உங்கள் தரித்திரம் மாற போகிறது. Your poor life is going to சுகம் change. உண்டாக போகிறது. You're going to have health. நன்மை உண்டாக You're going போகிறது. to get good things. பலன் உண்டாக You're going போகிறது. to get strength. அற்புதங்கள் நடக்க போகிறது. There is going to be miracles in your life. நீதிமானை ஆசீர்வதித்து, For you bless the righteous. praise the Lord. Praise the Lord. நீதிமானை ஆசீர்வதிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். There is a God who blesses the ஹalleluya. righteous. மனிதர் உங்களை ஆசீர்வதிக்காவிட்டால் பரவாயில்லை. It is okay if man do not மனிதர் bless உங்களுக்கு உதவி you. செய்யாவிட்டால் It is பரவாயில்லை. okay if man doesn't help you. மனிதர் உங்களை வெறுத்தால் கூட It பரவாயில்லை. is okay if man even hates you. நீங்கள் நீதிமானா இருந்தால் If you are a righteous man, வெறுக்கிற மனிதன் கூட உங்களை ஆசீர்வதிப்பான். even a man with resentment in his heart உங்களை towards you will bless புறக்கணிக்கிற you. மனிதன் கூட உங்களை ஆதரிப்பான். Even a man who hates you will support you. உங்களை வேண்டாம் என்று சொல்லுகிற மனிதன் கூட உங்களுக்கு ஒத்தாசைக்கு நிற்பான். Even a man who says that he will never be on your side will be on your ஏன் side. நடக்கிறது? Why does it இது happen? எப்படி நடக்கிறது? How does it happen? தேவனுடைய தயவு. Because of the favor of God. தேவனுடைய தயவு. Because of the favor. Praise the Lord. Praise the Lord. அந்த தயவினாலே தான் அவர் ஆசீர்வதிக்கிறார். Only because of the favor God blesses you. ஆண்டவருடைய தயவு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் வந்து இறங்குகிறது. The favor of God will come as a blessing in your life. ஆண்டவருடைய தயவு உங்கள் சிரசின் மேலே ஒரு ஆசீர்வாதமாக வந்து The இறங்குகிறது. favor of God will come down as blessings over your head. ஆண்டவருடைய தயவு உங்கள் சிரசின் மேலே ஒரு நன்மையாய் முடிசூட்டப்படுகிறது. So the favor of God is crowned in your head as blessings and தயவினால் good அவர் things. உங்களை முடிசூட்டுகிறார். The Lord will crown you with favor. உங்கள் தலையிலே நீங்களே கை வைத்து சொல்லுங்கள், You have to put your hands over your head and நான் say, தேவனுடைய தயவை பெற்றேன். I have received the favor of God. தயவை பெற்றிருக்கிறேன். I have received the favor of நான் God. தயவு I have பெற்றிருக்கிறேன். received the favor. நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். I have been blessed. அவர் என்னை சுற்றிலும் கேடகமாயிருக்கிறார். He is a shield surrounding me. ஹalleluya. என்னை சுற்றி Hallelujah. கேடகமாயிருக்கிறார். He is a shield surrounding me. எந்த நோயும் வராமல் அவர் கேடகமாய் தடுப்பார். So he will be a shield that no sickness can come near me. சாத்தானுடைய வல்லமைகள் நுழையாமல் அவர் கேடகமாய் தடுப்பார். He will be a shield around me and protect me from the powers of the devil. பிசாசுடைய கிரியைகளை என்னை அழிக்காமல் அவர் ஒரு கேடகமாய் என்னை தடுத்து எல்லா தீமையையும் தடுத்து He நிறுத்துவார். will protect me as a shield that the powers of the devil and all the evil things can never come inside. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Praise be to the holy name of Jesus Christ. தேவனே உங்கள் கேடகமாய் இருக்கிறார். தேவனே உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். Our God is your shield and our God blesses you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Let the holy name of our God be அன்பானவர்களே praised. பாருங்கள். So my dear people, look at நீதிமானை this. ஆசீர்வதித்து திரும்ப திரும்ப நான் அந்த வார்த்தையை சொல்ல I விரும்புகிறேன். want to keep saying this word. It says, for you bless the ஏன் righteous. சொல்லுகிறேன்? Why do I want to say that? வேதம் சொல்லுகிறது நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் வந்து தங்கும். Because the Bible says that the blessings of God will come rest at the head of the righteous. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். The blessings will come rest at the head of the righteous. உங்களுக்கு தெரிய வேண்டும், நீ ஒரு நீதிமானானால் உன் தலையின் மேல் ஆசீர்வாதம் இருக்கிறது, சாபம் இல்லை, இல்லவே இல்லை. You all should know that if you are a righteous man, there is blessings over your head, not curses. உங்கள் மீது ஆசீர்வாதம் இருக்கிறது, சாபம் இல்லை. There are no curses over you, but only blessings. உங்கள் மீது நன்மை இருக்கிறது, தீமை இல்லை. There are only good things over you, not evil உங்கள் மீது things. சுகம் இருக்கிறது, வியாதி இல்லை. There is only health, healing over you, no sickness and உங்கள் மீது disease. பலம் இருக்கிறது, பலவீனம் இல்லை. There is only strength over you, not weakness. என்ன நடக்கிறது? What's happening?
தேவனுடைய தயவு இருக்கிறதப்பா. So we see the favor of God. அவருடைய ஆசீர்வாதம் என் மேல இருக்கு. The favor of God is with us. அவருடைய ஆசீர்வாதம் என் மேல இருக்கு. The favor of God is with us. நீதிமானை ஆசீர்வதித்து. For you bless the righteous. நீதிமானை ஆசீர்வதித்து. For you bless the righteous. Hallelujah. Hallelujah. ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? Are you blessed? இந்த காலையிலே நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறீர்களா? Are you receiving the blessing this morning? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறீர்களா? Are you receiving the blessing this சமூகத்திலே morning? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். You have to receive the blessing. ஆசீர்வதித்து Bless the righteous. காருண்யம் என்னும் கேடகம். You cover him with favor as with a shield. Praise the Lord. Praise the Lord. அவருடைய தயவு His favor. அது எவ்வளவு பெரியது. It's huge. அவருடைய தயவை சொல்ல வார்த்தைகள் இல்லை. There are no words to describe his favor. அவருடைய தயவை விவரிக்க வார்த்தைகள் இல்லை. There are no words to describe his favor. அவர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு தயவுள்ளவராய் இருந்தார். He was favorable towards us in our lives. ஆனால் ஒரு வார்த்தையை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. But you should never forget this word. அதையும் நீங்கள் ஞாபகத்திலே வைத்துக் கொண்டால் உங்களுக்கு தான் நல்லது. If you remember also this, it's nice for good for you. சங்கீதம் 18:25. Psalms 18 and 25. தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும். With the merciful, you show yourself merciful. தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும். With the merciful, you show yourself ஒரு merciful. விசுவாசியாக நீங்கள் தயவுள்ளவர்களாய் இருந்தால் தேவனும் உங்களுக்கு தயவுள்ளவராக இருப்பார். As a believer, if you are going to be merciful, the Lord will be merciful with you. தயவுள்ளவர்களாய் இருப்பீர்களா? Can you be merciful? மற்றவர்களுக்கு நீங்கள் தயவு காட்டுவீர்களா? Will you show mercy to others? மற்றவர்கள் மீது உங்களுடைய தயவை நீங்கள் வெளிப்படுத்துவீர்களா? Will you express your mercy towards others? உங்களுடைய தயவினால் மற்றவர்களுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துவீர்களா? Will you cheer other people's hearts through your mercy? உங்களை பார்த்து மக்கள் சொல்வார்களா? Will people look at you and say, என் எஜமான் ரொம்ப my தயவுள்ளவர். master is merciful. எங்க அண்ணன் ரொம்ப My தயவுள்ளவர். brother is merciful. எங்க அக்கா ரொம்ப தயவுள்ளவங்க. My sister is என் merciful. தங்கச்சி ரொம்ப தயவுள்ளவ. My sister is merciful. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. என் பிள்ளைங்க ரொம்ப தயவுள்ளவங்க. All my children are merciful. எங்க சகோதரன் ரொம்ப தயவுள்ள My சகோதரன். brother is merciful. Praise the Lord. Praise the Lord. யோசேப்பு அப்படித்தானே இருந்தார். That is how Joseph was. தேவனிடத்திலே தயவு பெற்றார் அந்த மனிதன். He found favor in the sight of the எஜமான் Lord. கண்களிலே தயவு He பெற்றார். found favor in the sight of the தன் master. சகோதரர்களிடத்திலே தயவாய் நடந்து He கொண்டார். expressed favor towards his brothers. அதனால் தான் தேவன் கடைசி வரை அந்த மனிதனுக்கு And that is தயவுள்ளவராகவே why God showed favor to that man till the end என்னை of his life. கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிகளே, So my dear believers who are உங்கள் listening to வாழ்க்கையிலே me, தயவை விட்டு never விடாதீர்கள். let go of mercy and favor in your இரக்கத்தை lives. விட்டு விடாதீர்கள். Never let go of mercy. இரக்கம் தான் எப்பொழுதும் பெரியது. Mercy is always great. உங்கள் வாழ்க்கையில் இரக்கத்தை உயர்த்தி பிடியுங்கள். Always lift mercy up in your life. மற்றவர்களிடத்தில் இரக்கமாயிருங்கள். Always be merciful towards others. பைபிள் சொல்லுகிறது இரக்கம் உள்ளவர்கள் The பாக்கியவான்கள். Bible says the ones who are merciful are இரக்கம் blessed. உள்ளவர்கள் The பாக்கியவான்கள். ones who are merciful are blessed. அவர்கள் இரக்கம் They பெறுவார்கள். will receive mercy. இரக்கம் உள்ளவர்கள் The பாக்கியவான்கள். ones who are merciful are அவர்கள் blessed. இரக்கம் And they பெறுவார்கள். will receive ஓ mercy. கர்த்தருக்கு மகிமை. இந்த காலையிலே 3 மனிதர்களை நான் உங்களுக்கு So காண்பித்தேன். this morning we saw about 3 people. ஆபிரகாமை காண்பித்தேன். We looked at Abraham. யோசேப்பை We காண்பித்தேன். looked at Joseph. தாவீதை We looked காண்பித்தேன். at David. தேவனிடத்தில் அவர்கள் தயவு பெற்று These விட்டார்கள். 3 men received favor from the அவர்கள் eyes of எவ்வளவு God. ஆசீர்வாதமான மனிதர்கள் பாருங்கள். Look at how blessed they lived. நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் You தான். are the same kind of நான் person. ஏதோ சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. So I'm not just saying random things because எல்லா I have to say it. உண்மையோடும் சொல்லுகிறேன். With all faithfulness I'm இந்த telling. காலையிலே தேவனுடைய தயவுக்காக ஜெபிப்பீர்களா? This morning let us all pray for the favor of கண்களை God. மூடுங்கள். தேவனே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. தயவுள்ளவராய் இருக்கிற எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, உம்மை கோடி கோடியாய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தயவுள்ளவராய் இருக்கிற எங்கள் பரலோகத்தின் ஆண்டவரே, உம்மை கோடி கோடியாய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா அப்பா, ஆபிரகாமிட்ட தயவுள்ளவராய் இருந்தீங்களே, யோசேப்பிட்ட தயவுள்ளவராய் இருந்தீங்களே, தாவீது கிட்ட தயவுள்ளவராய் இருந்தீங்களே, அப்படியே எங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலப்பா நீங்க தயவுள்ளவராய் இருந்து உங்க தயவை நீங்க விளங்க செஞ்சு, உங்க இரக்கத்தை நீங்க விளங்க செஞ்சு, உங்க தயவுனால, உங்க கிருபையினால, உங்க இரக்கத்தினால நீங்களை ஆசீர்வதிச்சு பாதுகாத்து பலப்படுத்தி எங்களுக்கு உதவி செய்து நடத்திட நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய தயவால் எங்களை ஆசீர்வதியும் அப்பா. உம் தயவால் எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறீரே,
ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் ஆண்டவருடைய தயவுக்கு நாங்கள் பாத்திரவான்களா இருப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவருடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி படைக்கிறோம். மகிமை ஆண்டவருக்கு செலுத்துகிறோம், கனத்தை ஆண்டவருக்கு செலுத்துகிறோம். நீங்களே தொடர்ந்து மகிமைப்படுங்க ராஜா. இயேசுவின் வல்ல நாமத்திலே உம்முடைய பிள்ளைகளை எல்லாம் தயவினால் ஆசீர்வதிப்பீராக. நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறீரே. ஆம், சமீபத்தில் எங்கள் பிள்ளைகள் பாட்டு பாடினார்களே, என்னை ஆசீர்வதித்தீரே காருண்யத்தாலே, என்னை சூழ்ந்து கொண்டீரே கேடகமாய். எத்தனை அருமையான பாடலப்பா, எத்தனை அருமையான வரிகளப்பா. என்னை ஆசீர்வதித்தீரே காருண்யத்தால், என்னை சூழ்ந்து கொண்டீரே கேடகமாய். அப்படியே உம்முடைய ஜனங்களை உம்முடைய காருண்யத்தால் ஆசீர்வதித்து கேடகமாய் அவர்களை சூழ்ந்திருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. காத்து கொள்ளுங்க, நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உங்களுக்கு எல்லா கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துகிற இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, இப்பொழுதும் கூட நமக்கு ஒரு சில அறிவிப்புகள் இருக்கிறது. அதற்கு முன்பாக நாம் கர்த்தருடைய ஊழியத்திற்காக காணிக்கைகளை, தசம பாகங்களை ஆன்லைன் வழியாக நாம் செலுத்துகிற நேரம் இந்த நேரம். பாடல் பாடும் பொழுது ஆன்லைன் வழியாக உங்களுடைய காணிக்கைகளை, தசம பாகங்களை ஊழியத்திற்கு உற்சாகமாய் செலுத்துங்கள். ஊழியத்திற்கு தேவைகள் அதிகம் உண்டு. இந்த நாட்கள் லாக்டவுன் நாட்கள் இருக்கிறது. நாம் சர்ச்சினுடைய இஎம்ஐ எல்லாம் பே பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். ஆகவே உற்சாகமாய் உதாரத்துவமாய் ஆண்டவருடைய ஊழியத்தை நீங்கள் தாங்குவீர்களானால் நன்றாயிருக்கும். அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாடுகிற வேளையிலே காணிக்கை செலுத்தலாம். கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. மனிதர்கள் அன்பு மறைந்து போனாலும், மாநிலத்தோர் உன்னை மறந்து போனாலும், மனிதர்கள் அன்பு மறைந்து போனாலும், மாநிலத்தோர் உன்னை மறந்து போனாலும், மலைகள் விலகி அகன்று போனாலும், மாறிடாதோருந்தன் ஆதாரம் நானே. மலைகள் விலகி அகன்று போனாலும், மாறிடாதோருந்தன் ஆதாரம் நானே. மலைகள் மீறி படகு அசைந்தால் அமைதி பெறவே வந்திடுமே. அமைதி பெறவே வந்திடுமே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. இங்கே ஒரு திருமண அறிவிப்பு நமக்கு இருக்கிறது. பிரதர் ஆண்டோ, சிஸ்டர் லில்லி, மறைந்த சிஸ்டர் லில்லி, அவளுடைய மகன் ஹாரிஸ் மோசஸ் என்பவருக்கும், பிரதர் வின்சென்ட், சிஸ்டர் மெர்சி, இவர்களுடைய மகள் பிளஸி பெபேயால் என்பவருக்கும் 20/5/2021 காலையில் 10:30 மணிக்கு இந்த சபையிலே வைத்து திருமணம் நடைபெற நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இது சபையாருக்கு அறிவிக்கப்படுகிற 2வது மற்றும் கடைசி அறிவிப்பு.
ஏதாவது நியாயமான தடைகள் இந்த திருமணத்திற்கு இருக்குமானால் அதை எழுத்து வடிவிலே நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தலாம். இந்த திருமண தம்பதிகளுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கும்படியாக, அவள் எதிர்காலத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுபோல நம்முடைய சபையிலே நாம் தினமும் ஒரு குடும்ப ஆசீர்வாத ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறோம். அது ஒரு 20 நிமிட ஆராதனை, ஒரு 30 நிமிட ஜெபம் நடக்கிறது, 10 நிமிடம் தேவ செய்தி நான் பேசுகிறேன். ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் 6:15 மணியிலிருந்து 7:15 மணி வரையிலுமாக நான் நடத்தி கொண்டு வருகிறோம். காலையிலே எல்லாரும் விழித்தெழும்பி தேவ பிரசன்னத்திற்கு வாருங்கள். காலையில் அந்த டுடேஸ் வேர்டை கேட்டு முடித்த உடனே இந்த நேரலை இருக்கும். நேரலையை யாரும் மிஸ் பண்ணாமல் எல்லாரும் நேரலைக்கு வரும்படி உங்களை மிக அன்போடு இயேசு நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மாலையில் நடத்த எங்களுக்கு ஆசை, ஆனால் மாலை நேரத்தில் நமக்கு ஊரடங்கு மிக ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் வீட்டிலிருந்து இங்கே வந்து செல்ல முடியாது. ஆகவே காலை நேரத்திலே நடத்துகிறோம். அதிகாலையில் நடத்துவது இன்னும் சிறப்பு. ஆண்டவரை காலையிலேயே எழுந்து ஆராதனை செய்து உயர்த்தும் போது பரலோக மகிமை இறங்கி வரும். அதனால் அறிவிப்புகளை எல்லாம் கவனித்துக் கொள்ளுங்கள். வழக்கமான காரியங்கள்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே வரும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வழக்கமான ஆராதனைகள், எல்லா ஆராதனைகள் நடக்கும். ஆங்கில ஆராதனை 11:30 மணிக்கு இருக்கும். அதுபோல மாலை ஆராதனை 6:30 மணிக்கு மாலை ஆராதனையும் நடைபெற்று கொண்டே வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலே பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற மக்களுக்காக ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் இருக்கிற இடங்களிலேயே அப்படியே கர்த்தரை ஸ்தோத்தரித்து பிறந்த நாள் காண்கிறவர்களுக்காக ஜெபிக்கலாம். இந்த வாரத்தில் பிறந்த நாள் காண்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் டி ஆக்னெல்லோ வினோத், பெனிட்டா பிரைசி, ஜே மெரில், எஸ் கிளாடியா, எம் ஆனந்தன், ஒய் தேவி, எஸ் ராமன், எம் எஸ்தர் புஷ்பா, பி விவேக், பி எலங்கோவன், கிறிஸ்டபல் ஜெயந்தி, வி ரவி, இ செல்வராஜ், ஜாஸ்பர் ஜான். திருமண நாள் காண்கிற தம்பதியர் டி ராஜ்குமார் மீரா குடும்பம், பி சுரேஷ் மாதவி குடும்பம், இ சரவணன் மலர்விழி குடும்பம். இந்த வேளையிலே நாம் ஜெபிக்க போகிறோம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரமபிதாவுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த வாரத்திலே சுவாமி பிறந்தநாள் காண்கிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றியுள்ள இருதயத்தோடு அடியான் உம்மை சோத்தரிக்கிறேன். நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். பிறந்தநாள் காண்கிற எல்லாரையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நீண்ட ஆண்டுகள் சுகத்தோடு பலத்தோடு ஆசீர்வாதமாய் வாழ ஆயுஸ் நாட்களை கூட்டி கொடுத்து பேண்டமிக் நாட்களிலே பாதுகாக்க ஜெபிக்கிறோம். திருமண நாள் காண்கிற தம்பதியரை ஆசீர்வதிக்கிறோம். நீண்ட ஆண்டுகள் சந்தோஷமாய் சமாதானமாய் குடும்ப வாழ்க்கை நடத்த கர்த்தர் அவளுக்கு கிருபை செய்ய அவளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவள் மீது இருக்க வேண்டும் என்று கேட்கிறோம். நன்மையான ஈவுகளை அவளுக்கு தந்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். நீண்ட ஆண்டுகள் சந்தோஷமான கணவன் மனைவியாய் இருக்க கிருபை செய்தருளும். வசனம் கேட்ட மக்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. அதற்கேற்ற கனிகளை கொடுக்க அவளுக்கு உதவி செய்யும். அப்படியே காணிக்கை தசமபாகம் கொடுத்த மக்களை ஆசீர்வதித்து அதற்குரிய பிரதிபலனை பன்மடங்காய் அவர்களுக்கு திரும்ப கொடுத்து கர்த்தாவே நீரே அவர்களை வழி நடத்தி ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். துதி கனம் மகிமை உங்களுக்கு கொடுத்து இயேசுவின் நாமத்திலே அடிமை ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் பரமபிதாவே, ஆமேன். எல்லாரும் சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். அவருக்கே மகிமை. ஆமேன்.